16வது ஸ்லோகம் பார்க்கிறோமே. கதாஸ்தானம் பிரகர்த்தவ்யம் பூமௌ மார்ஜனபூர்வகம் லேபனம் கோமயேனாத விஷாலாயாம் மனோரமம். கதாஸ்தானம் பிரகர்த்தவ்யம் பூமௌ மார்ஜனபூர்வகம் லேபனம் கோமயேன அத விஷாலாயாம் மனோரமம். கதாஸ்தானம் பிரகர்த்தவ்யம் பூமௌ மார்ஜனபூர்வகம் லேபனம் கோமயேனாத விஷாலாயாம் மனோரமம். கதாஸ்தானம், கதை சொல்ற இடம், கதாப்பிரவச்சனம் பண்ணற அந்த இடம் தீர்மானம் பண்ணிட்டு அந்த இடத்த அழகா சாணகத்தால நல்லா மெழுகி கிளீன் பண்ணணும். എന്നിട്ട് ക്ലീനാക്കി இடம் ரெடியாக்கி வைக்கணும். முதல்ல கூட்டி வாரி கிளீனாக்கின அந்த விசாலமான ஹால், அந்த ஹாலை ஃபுல்லா சாணகத்தால மெழுகி கிளீனாக்கி அந்த பாகவத நவாகம் சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டு பிரவச்சன ஸ்தானமாக்கி அமைக்கணும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 17. காரியஸ்து மண்டபோ ரம்யோ ரம்பா ஸ்தம்போபசோபித விதானமுபரிஷ்டாத்தோ பதாகாத்வஜராஜித. காரியஹ து மண்டபஹ ரம்யஹ ரம்பாஹ ரம்பா ஸ்தம்ப உபசோபிதஹ விதானம் உபரிஷ்டாத் து பதாக த்வஜராஜிதஹ. காரியஸ்து மண்டபோ ரம்யோ ரம்பா ஸ்தம்போபசோபிதா ரம்பா ஸ்தம்ப உபசோபிதஹ விதானம் உபரிஷ்டாத் து விதானமுபரிஷ்டாத் து பதாகாத்வஜராஜித. அங்க அந்த பிரவச்சனம் என்ற இடத்துல நல்ல ஒரு மண்டபம் தயார் பண்ணணும். அதே மாதிரி வாழைமரம் கொலவையோடு கூடிட்டு முன்னால நாட்டி அதை மோடி பிடிப்பிக்கணும், அழகு பண்ணணும். வாழைமரத்தால ரெண்டு பக்கமும் அந்த வாழைமரம் அந்த பூங்குலையோடு கூடிட்டு தொங்க விட்டு அழகு பண்ணணும். மண்டபத்தோட உள்பக்கம் நன்னா பூமாலைகளாலையும் அதே மாதிரி தோரணங்களாலையும் விதானம் பண்ணணும். എന്നിട്ട് நல்ல நல்ல கொடிக்கூரைகளை தொங்க விடணும், பதாகைகளை தொங்க விடணும். இப்படி நல்லா அழகா அலங்காரம் பண்ணணும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். 18வது ஸ்லோகம். வக்துச்சைவாசனம் திவ்யம் சுகாஸ்தரண சம்யுதம் ரஜிதவ்யம் பிரயத்னேன பிராங்மூலம் வாச்யுதங் முகம். வக்துஹ ச ஏவ ஆசனம் திவ்யம் சுகாஸ்தரண சம்யுதம் ரஜிதவ்யம் பிரயத்னேன பிராங்மூலம் வாஜஹா உதங்முகம். வக்துச்சைவாசனம் திவ்யம் சுகாஸ்தரண சம்யுதம் ரஜிதவ்யம் பிரயத்னேன
പ്രാങ്മൂലം വാച്യുതങ്മുഖം വാചഃ ഉദങ്മുഖം. கதை சொல்றவருக்கு உட்காரத்துக்கு நல்ல ஒரு விரிப்பெல்லாம் விரிச்சு சிரஷ்டமான ஒரு பீடம் உண்டாக்கணும். அவருக்கு உட்காந்தானா அனீசியா இருக்கப்படாது. அதனால கொஞ்சம் சாஃப்டான பீடமாயிட்டு அமைச்சு கொடுக்கணும். அந்த பீடம் உட்காந்து கதை சொல்ற கூடின அந்த இருப்பிடம் அப்படிங்கிறது பிராங்மூலம் வடக்க பார்த்து இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உதங்முகம் கிழக்க பார்த்து இருக்கலாம், எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். 19வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். யதோஜிதானி குர்வீத ஸ்ரோத்ருணாமாசனானி ஜ மிருணாம் ஜைவாதநாரீணா கதா ஸ்ரவணஹேதவே. யதோஜிதானி குர்வீத ஸ்ரோத்ருணாம் ஆசனானி ச மிருணாம் ச ஏவ அத நாரீணாம் கதா ஸ்ரவணஹேதவே. யதோஜிதானி குர்வீத ஸ்ரோத்ருணாம் ஆசனானி ச மிருணாம் சைவாத நாரீணாம் கதா ஸ்ரவணஹேதவே. கதை கேட்கறதுக்கு வர புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் சௌகரியமாயிட்டு உட்காந்து கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு நன்னா உட்காந்து கேட்கற மாதிரி இருக்கிற ஒரு சேரெல்லாம் போட்டு கொடுத்து பாயெல்லாம் விரிச்சு கொடுத்து உச்சிதமான இருப்பிடங்கள் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். 20வது ஸ்லோகம். வாக்மீதாந்தஸ்ச சாஸ்திரஜ்ஞோ தேவ்யாராதனதல்பர தயாலுர்நிஸ்பிருஹோ தச்சோ தீரோ வக்தோத்தமோ மத. வாக்மீ தாந்தஹ ச சாஸ்திரஜ்ஞஹ தேவி ஆராதனதல்பரஹ தயாலுஹு நிஸ்பிருஹः दक्षः धीरः वक्त उत्तमः मदः. वाक्मीदान्दश्च शास्त्रज्ञो देव्याराधनतल्पर दयालोर्निस्पृहो दक्षो धीरो वक्तोत्तमो मद. நன்னா சொல்ல தெரியாதவரா இருக்கணும் இந்த கதை சொல்றவர். வாக்மி அவருக்கு அம்பாளோட மகத்துவத்தை அவர் வர்ணிக்கிறத அடுத்தவாளுக்கு அதை கேட்டு புரியணும். கதை கேட்கிறவா கொட்டாவி விடப்படாது. அதே மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் நல்ல ஒரு அறிவு இருக்கணும். அதே மாதிரி தேவிய ஆராதிக்கிறதுல தாற்பயம் இருக்கிறவரா இருக்கணும். அம்பாளோடு அந்த ஒரு பக்தனாயிருக்கணும். சும்மா ஒரு புராணத்தை திறந்து வச்சு கதை சொல்ற மாதிரி இருக்கப்படாது. அம்பாளுல மனசா நல்ல ஒரு பக்தி இருக்கிறவரா இருக்கணும். தேவி ஆராதன தல்பரஹா அம்பாளை ஆராதிக்கிறதுல ரொம்ப ரொம்ப தாற்பயம் இருக்கிறவரா இருக்கணும் அந்த கதை சொல்றவர். தயாலுகு அடுத்தவாளை பார்த்தா ஒரு கருணை எல்லாம் இருக்கணும். நிஸ்பிருஹா அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஒரு தோணல் வாண்டட் இருக்கிறவரா இருக்கப்படாது. அதே மாதிரி தீரனா இருக்கணும். நன்னா கிளியரா கதை சொல்றவரா இருக்கணும். அதெல்லாம் அப்ப இங்க சொல்லப்படுறது. 21வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மண்யோ தேவதா பக்த கதாரசவராயண உதாரோ அலோலுபோ நம்ர ஸ்ரோதா ஹிம்சாதிவர்ஜித. பிரம்மண்யோ தேவதா பக்தः கதாரசபராயணः
ഉദാരഃ അലോലുപഃ നമ്രഃ ശ്രോതാ ഹിംസാദിവർജിതഃ. பிரம்மஞானி, நல்ல ஒரு அறிவு இருக்கிற ஒரு ஞானி, அதே மாதிரி அம்பாளோட பக்தன், அதே மாதிரி கதைகளை கேட்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு பிராணி இருக்கிறவன், இப்படி எல்லாம் இருக்கணும் கதை கேட்கிறவன். அதே மாதிரி தான தர்மங்கள் எல்லாம் பண்றதுக்கு ஒரு ஆக்ரகம் இருக்கிறவன், அதே மாதிரி அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசக்தி இல்லாதவன், வினயம் இருக்கிறவன், அடுத்தவாளை துன்புறுத்தாதவன், இப்படி எல்லாம் இருக்கிறவனாக்கம் உத்தமமா இருக்கிற கதை கேட்கிற ஸ்ரோதாவு அப்படின்னு ஸ்லோகம். 22வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பாகண்ட நிரதோ லுப்த ஸ்த்ரைனோ தர்மத்வஜஸ்ததா நிஷ்டுர க்ரோதனோ வஸ்தா தேவி யஜ்ஞேன சஸ்யதே. பாகண்ட நிரதः லுப்தः ஸ்த்ரைனः धर्मध्वजः तदा निष्ठुरः क्रोधनः वक्ता देवी यज्ञे न शस्यते. पागण्डनिरतो लुब्धस्त्रैनो धर्मध्वजस्तदा निष्ठुरक्रोधनो वक्ता देवी यज्ञे न शस्यते. பாகண்டன் அப்படின்னாக்கா பகவானை கூப்பிடுறதுல இருந்து விமுகமாயிட்டு இருக்கிறவன், பகவான் கிட்ட நம்பிக்கை இல்லாம இருக்கிறவன், வேதங்களை எல்லாம் நிந்த பண்றவன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி லுப்தன் ஜனன ரொம்ப ரொம்ப பிசுக்கு கஞ்சம் அப்படின்னு அர்த்தம். ஸ்திரீஜிதன் அப்படின்னாக்கா பெண்கள் மேல ஆசக்தி இருக்கிறவன், சுபாரியை அல்லாதக்கி அடுத்தவாளுகிட்ட மனச கொண்டு போறவன் அப்படின்னு அர்த்தம். தர்மத்வஜஹா ததா கபட பக்தனாயிருக்கிறவன், பக்தி இல்லாம காபட்யம் நடிச்சுட்டு இருக்கிறவன், இப்படி இருக்கிறவாளுக்கும் நிஷ்டுரஹா ரொம்ப ரொம்ப குருவல் சுபாவம் இருக்கிறவன், குரோதனஹா கோபசீலம் இருக்கிறவன், இப்படி இருக்கிற வக்தா அப்படின்னா கதை சொல்லறதுக்கு வரவன். தேவி யஜ்ஞே ந சஸ்யதே, அந்த தேவி யஜ்ஞத்துல பகவானோடு தேவியோடு கதை சொல்லறதுக்கு அவன் யோக்கியன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். 23வது ஸ்லோகம். சம்சயச்சேதனாயைக பண்டிதஸ்ச ததா குண ஸ்ரோத்ருபோதஹ்ருதவ்யக்ர கார்யோ வக்து சகாயக்ருத். சம்சயச்சேதனாயைக பண்டிதः च ததா குணः ஸ்ரோத்ருபோதஹ்ருத் அவ்யக்ரः கார்யः வக்துः சகாயக்ருத். संशयच्छेदनायैव पण्डितश्च तदा गुण श्रोतृबोधकृदाव्यग्र कार्यो वक्तु सहायकृत्. சந்தேக நிவர்த்திக்காக பண்டிதனாயிருக்கிற குணவானாயிருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் இந்த புராண பாராயணம் படிக்கிறவாளோடு பக்கத்துல இருக்கணும்.
அம்பாளோடு கதைகளெல்லாம் இப்படி கேட்கறவாளுக்கு சந்தேகங்கள் வரத்த அதை நிவர்த்தி பண்ண வேண்டியது இந்த ஹெல்ப்புக்கு நிக்கிறவரோடு டியூட்டி ஆக்கும். அதனால ரொம்ப ஸ்ரத்தையா இருக்கிறவரா இருக்கணும் அந்த ஹெல்ப்புக்கு நிக்கிறவர் அப்படின்னு எல்லாமாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 24. முகூர்த்த திவசாதார்வாக் வக்த்ருஸ்ரோத்தாதிவிர்ஜனை கர்த்தவ்யம் ஷௌரகர்மாதி ததோ நியமகல்பனம். முகூர்த்த திவசாத் அர்வாக் வக்த்ரு ஸ்ரோத்ராதிபிஹி ஜனைஹி கர்த்தவ்யம் க்ஷௌர கர்ம ஆதி ததஹ நியம கல்பனம். முகூர்த்த திவசாதார்வாக் வக்த்ரு ஸ்ரோத்ராதிபிர்ஜனை கர்த்தவ்யம் க்ஷௌர கர்மாதி ததோ நியம கல்பனம். கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முகூர்த்தத்தை நிச்சயம் பண்ணிட்டு அந்த நிச்சயிச்ச திவசத்துக்கு முன்னாலேயே கதை சொல்லறவர், அதானது வக்தாவு, ஸ்ரோத்ராவு அப்படின்னா கதை கேட்கிறவர், இவாளெல்லாம் க்ஷௌராதி கர்மங்கள் எல்லாம் செஞ்சு சுத்தியாகணும். இந்த நவாகம் காது கொடுத்து கேட்கிற சமயத்திலையும் நவாகம் சொல்லற சமயத்திலையும் க்ஷௌரம் ஒன்றும் பண்ணப்படாது, தலைமுடி ஒன்றும் வெட்டப்படாது, நகங்கள் ஒன்றும் வெட்டப்படாது. அதுக்கு முன்னாலேயே அதெல்லாம் செஞ்சு ரெடியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கப்புறமா யஜ்ஞத்துல என்னெல்லாமாக்குமோ அனுஷ்டிக்கணும், அந்த நியமங்கள் எல்லாம் தீர்மானம் பண்ணணும், நியம கல்பனம் அப்படின்னு சொல்லப்படுறது. நவாகமாயிட்டு கேட்கிறவாளுக்காக்கும் இதெல்லாம் நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்லோகம் 25. அருணோதய வேளாயாம் ஸ்நாயாச்சௌஜம் விதாயஜ சந்த்யாம் தர்ப்பணகார்யம் ச நித்யம் சம்சேபதச்சரேத். அருண உதய வேளாயாம் ஸ்நாயாம் शौजम विदायज संत्यां तर्पणकार्यं च नित्यं संक्षेपदः चरेद. अरुणोदय वेलायां स्नायाश्चौजं विदायज संध्यां तर्पणकार्यं च नित्यं संक्षेपदः चरेद. शौजादि कर्मங்கள், முடி வெட்டுறது, தலைமுடி வெட்டுறது, நகம் வெட்டுறது, இப்படி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நிர்வகிச்சதுக்கு அப்புறமா சூரியன் உதிக்கிற வேளையிலேயே ஸ்நானத்தை முடிக்கணும். சந்தியாவந்தனம் தர்ப்பணங்கள் எல்லாம் நித்தியவும் ஷார்ட்டா செஞ்சா போரும், டீட்டெயிலா செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த நவாக டைம்ல மட்டும் அப்படின்னு எடுத்து சொல்லப்படுறது. ஸ்லோகம் 26. கதா ஸ்ரவணயோக்யத்வசித்தயே காச்சதாபயேத் சமஸ்த விக்னஹர்த்தார மாதௌ கணபதிம் யஜேத். கதா ஸ்ரவணயோக்ய त्वत्सिद्धये गाह च दाभयेद समस्त विघ्नहर्तारम् आदौ गणपतिं यजेद. कदा श्रवणयोग्य त्वत्सिद्धये गाश्च दाभयेद समस्त विघ्नहर्तारमादौ गणपतिं यजेद. கதைகள் காது கொடுத்து கேட்கறதுக்கான அர்ஹதை உண்டாகிறதுக்காக பசுதானம் செய்யணும். சமஸ்த விக்னங்களும் இல்லாம பண்ற கணபதிய முதலா பூஜை பண்ணணும். எந்த விதமான விக்னமும் இல்லாதக்கு இந்த 9 நாளும் அம்பாளோடு தேவி பாகவதத்தை காது கொடுத்து கேட்க முடியணுமே அப்படின்னு வேண்டிண்டு கணபதிய நல்லா பூஜிக்கணும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 27.
कलशांश्चापि संस्थाप्य पूजयेत् तत्र दिग्भवान् वडुगं क्षेत्रपालं च योगिनीर्मातृगास्तदा। कलशान् च अपि संस्थाप्य पूजयेत् तत्र दिग्भवान् वडुगं क्षेत्रपालं च योगिनीर्मातृगाः तदा। कलशांश्चापि संस्थाप्य पूजयेत् तत्र दिग्भवान् वडुगं क्षेत्रपालं च योगिनीर्मातृगास्तदा। अष्टदिक् பாலகர்களை பூஜிக்கணும், உக்ரமாயிருக்கிற பைரவனை பூஜிக்கணும், துவாரபாலர்களை பூஜிக்கணும், துர்காதேவியோடு பரிசாரிகமாராயிருக்கிற 8 யோகினிகளையும் 7 மாதாக்களையும் கலசங்கள் ஸ்தாபிச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 28. துளசீம் சாபி சம்பூஜ்ய கிரஹான் விஷ்ணும் ச சங்கரம் நவாட்சரேண மனுனா பூஜயேத் ஜகதம்பிகாம். துளசீம் च अभि संपूज्य ग्रहान् विष्णुं च शंकरं नवाक्षरेण मनुना पूजयेद् जगदंबिकाम्. തുളസി, നവഗ്രഹങ്ങൾ, വിഷ്ണു, ശങ്കരൻ ഇവാളെല്ലാം പൂജിച്ചിട്ട് நவாட்சர மந்திரத்தால ஜெகதம்பிகைய பூஜிக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 29. கதா விக்னோபசாந்தியர்த்தம் வ்ருணுயாத் பஞ்சபாடவான் ஸ்ரீதேவ்யா வாக்மயீம் மூர்த்திம் யதாவத் சோபனாட்சரம். கதா விக்ன உபசாந்தியர்த்தம், கதா விக்ன உபசாந்தி அர்த்தம். வ்ருணுயாத் பஞ்சபாடவான் ஸ்ரீதேவ்யா வாக்மயீம் மூர்த்திம் யதாவது சோபனாட்சரம். கதாவிக்ன நிவாரணத்துக்காயிட்டு எந்த விதமான விக்னங்களும் இல்லாதக்கு, தடசமும் இல்லாதக்கு இந்த தேவியோடு கதையை கேட்கறதுக்கு முடியணுமே அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு 5 பிராமணால பூஜிக்கணும். ஸ்ரீதேவியோடு வாக்மயமூர்த்தியும் சோபன அக்ஷரங்களோடு கூடியதுமான பாகவதம் சர்வ உபசாரங்களோடும் கூடிட்டு பூஜை பண்ணணும். ஸ்லோகம் 30. கதா விக்னோபசாந்தியர்த்தம் வ்ருணுயாத் பஞ்சபாடவான் ஜாப்யோ நவார்ணமந்திரத்தை பாட்ய சப்தசதீஸ்தவா. கதா விக்னம் இல்லாம இருக்கிறதுக்கு 9 நாளும் நவாகம் தடங்கள் இல்லாம கேட்கறதுக்கு வேண்டிட்டு 5 பிராமணர்களை பூஜிக்கணும் யதாவிதி. அப்படி அந்த 5 பிராமணால கூப்பிட்டு வரவழைச்சு அவளை ஆதரிச்சு அவகிட்ட நவார்ண மந்திரத்தை ஜபிக்க சொல்லணும். சப்தசதி ஸ்தவம் சொல்லறதுக்கும் சொல்லணும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம்.